ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் லைஃப். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வரும், ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குயிக்காக ஈஸியான ஒரு டீக்ளட்டரிங் மெத்தட் சொல்ல போகிறேன். ஏன் நான் நிறைய மெத்தட் சொல்கிறேன்னா, ஆஸ் அ பர்சன் இண்டிவிஜுவலாக நிறையா பேர்த்துக்கு நிறையா ரொட்டீன்ஸ் இருக்கும். ஷிஃப்ட் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஹோம் மேக்கராக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். பட் எல்லா மெத்தட்ஸுக்கும் எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னா கிடையாது, நம்மளுக்கும் தெரியாது. அதனால தான் எனக்கு எது குயிக்காக ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிற மெத்தட்ஸோ அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களாலேயும் இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வீட்டை கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுக்க முடியும். இந்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2 ஸ்வாப் மெத்தட். அது என்னம்மா ஸ்வாப் அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்வாப் தெரியும், பட் 1:2னா என்னென்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ரொம்பவே சிம்பிளுங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு புது பொருள் வாங்குறப்பவும் ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு புதுசாக வரப்போ நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக ஒரு 2 பழைய பொருளை நம்ம டீக்ளட்டர் பண்ணணும். இதுதான் ரொம்பவே முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பண்ணுறங்காட்டி நம்ம வீட்டில் கிளட்டர்ஸ் செய்கிறத நம்ம அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ண முடியும். முக்கியமாக ரொம்பவே மைண்ட்ஃபுல்லாக ஒரு விஷயத்த வாங்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? செட் யோர் இன்டென்ஷன்ஸ். நீங்கள் ஒவ்வொரு பொருள் வாங்கும் போதும் உங்களுக்கு இது தேவையா, ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னா ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருக்கா, இது ஓகேவான்னு நம்ம யோசிச்சு வாங்கணும். ஓகே, இன்கேஸ் அந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு, அதோட லைஃப் டைம் ஓவர் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்போ கரெக்டாக அதை இருக்கிற ஏரியாவாக பார்த்து பிக் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் ஒரு பொருள் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ இன்னொரு 2 பழைய பொருள் அங்கேருந்து நீங்கள் எடுக்கணும். அந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ நம்மளுக்கு ஷெல்ஃப் ஆகட்டும், ஒரு ட்ராவ் ஆகட்டும், ரொம்பவே அதிகமான ஸ்டஃப்ஸ் உள்ளே வைக்காமல் தேவைக்கு வேணுங்கிற ஸ்டஃப்ஸ் மட்டும் நம்மளால் ஈஸியாக வச்சுக்க முடியும். இந்த மாதிரி நம்ம 1:2 மெத்தடை ஃபாலோ பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ராவர் ஆகட்டும், இல்லைன்னா ஒரு ஷெல்ஃபு, ஒரு ரூமை நம்மளால் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்க முடியும். எந்த இடத்துல என்ன பொருள் இருக்குதுன்னு நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். இதுவே நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டாக இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மெத்தடை அப்படின்னா, நம்மளோட பர்ச்சேசிங் ஹேபிட் ரொம்பவே டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகும். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் ஒரு பொருள் வாங்குறப்போ அவ்வளோ இன்டென்ஷனலாக மைண்ட்ஃபுல்லாக அந்த விஷயத்த வாங்குவீங்க. முக்கியமாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக எங்கெல்லாம் கொண்டு வரலாம் தெரியுமா? ரொம்பவே சிம்பிள். எடுத்தோடனே ஈஸியஸ்ட்டான ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கிளாத்ஸ். எஸ், நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறப்போ 2 பழைய ட்ரெஸ்ஸை டொனேட் பண்ணுங்கள், இல்லைன்னா அதை ட்ராஷ் பண்ணுங்கள். அதனால் நம்மளுக்கு நம்ம கபோர்டை திறந்த உடனே கொட்டுற அளவுக்கு துணி இல்லாமல் வேணுங்கிற துணி மட்டும் நீட்டாக இருக்கும். அடுத்தது கிச்சன் வேர். நம்மக்கிட்ட 2-3 வடை சட்டி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. அழகாக இருக்குதுன்னு இன்னொன்று வாங்காமல் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே நம்மளுக்கு போதும்னா ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா ஆசை அப்படிங்கிறது யாரையுமே விடாது. அதை கண்டினியூஸாக நம்ம பர்ச்சேஸ் பண்ண கிளட்டர்ஸ் ஜாஸ்தியாகும், காசு ஜாஸ்தியாகும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு வீட்டில் ஸ்பேஸே இல்லாமல் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டாக மாறக்கூடிய விஷயம் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ட்ராக் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓவரால் வீட்டில் எல்லாம் இருக்கா, திருப்பி நம்ம எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. இல்லை நம்ம ஒரு ஹோம் மேக்கராக இருக்கோன்னா ஜஸ்ட் வீக்லி ஒன்ஸ் பார்த்தா கூட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேம்மா, எல்லாம் சொல்கிறேன். இதை விட ஒரு சூப்பர்பான பெனிஃபிட்ஸ் இதில் எனக்கு என்ன கிடைக்குது? நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. கிளட்டர்ஸ் ரொம்பவே ரெடியூஸ் ஆகும். ஏகப்பட்ட பொருள் வாங்கி திணிக்காமல் இருப்போம். மென்டலி என்ன ஆஸ் யூஷுவல் சூப்பர்பான ஒரு விஷயம். ஸ்ட்ரெஸ் குறையும். ஏன் நாய்ஸ் கூட குறையும். அந்தளவுக்கு நம்ம பாத்திரங்கள் வாங்காமல் இருப்போம். அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு ஆன்சிட்டி வராது. ஏன்னா அது இல்லை இது இல்லைன்னு இருக்கிறத பட்சத்தில் நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருந்துக்கலாம். அது மட்டும் கிடையாது, ஃபிசிக்கலாக நம்மளுக்கு வேலை செய்கிறதே குறையும். அவ்வளவுக்கா நம்ம க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட பொருளே கம்மியாக தான் இருக்கும். கிளாத்ஸை பார்த்துட்டு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும், இது இல்லை அது இல்லைன்னு நம்ம போகிறதுக்கு பதிலாக கம்ஃபர்டபுளாக இருக்கமா, அதுக்கு நம்ம நம்மளோட செல்ஃப் எஸ்டீமையே லோ பண்ணுற மாதிரி அந்த பொருளெல்லாம் இருக்கா, இது எனக்கு ஓகேவா, இது எனக்கு பிடிச்சிருக்கா,
போடுறப்ப நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேனா, கான்ஃபிடென்ட்டாக இருக்கேனா, அந்த மாதிரி தான் நம்ம எந்த விஷயத்தில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுமோ ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். சிம்பிளுங்க. 1:2 ஸ்வாப் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் ஏற்படும், முக்கியமாக டீக்ளட்டரிங்கில். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு போங்க. பாய்.